அல்லேலூயா. இந்த மாதம் நம்முடைய சபைக்கு தேவன் அடியனுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமன்ஸ் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் கொடுக்க போகிற செய்திக்கு முன்னாடி தேவன் இந்த விசுவாசத்தினுடைய ஒரு சாட்சியை அவர் முன்னதாகவே அவர் சொல்லும்படி தேவன் செய்துவிட்டார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைய தினத்தில் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ சொல்லுங்க, அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. 9:33 வாசிக்க. அதே ரோமர் 9:30. இதோ அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறவர்கள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாம நம்முடைய பேர் என்ன? விசுவாசி, பிலீவர்ஸ். விசுவாசிகளா இருக்கிற நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இப்போ நான் பார்த்து இவரை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு கார் வாங்குவீங்க, கார் ஏசப்பா தருவாரு. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? அப்படி சொல்ல மாட்டீங்க. வண்டியே இல்லையா, நானே பஸ்ஸில் வந்துன்னுக்கிறேன். எப்படி? அப்படிதானே? நானே பஸ்ஸில் நடந்து நானே பாடுபட்டு நான் போய் காரெல்லாம் வாங்குவேனா? அது அவிசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லிட்டீங்க ஏசப்பா எனக்கு தருவார், அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது முழங்கால் படியிட்டு இயேசுவுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. நமக்கு தேவைப்படுகிற எல்லா விஷயத்திலும், நமக்கு தேவைப்படுகிற எல்லா காரியங்களையும் முதலாவது நாம் யாருக்கு தெரியப்படுத்தணும்? முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நாம் ஜெபித்து அதுக்கான செயல்முறையில் நாம் ஈடுபடணும். நம்ம நேராக இயேசுவை மறந்துட்டு மனிதர்கள் இடத்தில் கேட்க ஆரம்பித்தோன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதில் எந்த விதமான அற்புதமும் நடக்காது. அல்லேலூயா. அப்போ அவரை யார் விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவன் செய்து அவர்களே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 Peter chapter 2 verses 6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கல் என்ன கல்லாச்சு? மூளைக்கல்லாயிடுச்சு. தலைக்கு மூளைக்கல்லாயிடுச்சு. அந்த மூளைக்கல் யார்?
அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மூளைக்கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். அவரை நம்பும் பொழுதுதான் எல்லா வெட்கத்துக்கும் நம்மளை விட்டுவித்து தேவன் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய பலவீனமே என்னன்னா மனிதர்களை நம்புகிறது தான். அல்லேலூயா. மனுஷனுடைய பலவீனமே மனிதனை நம்புறது தான். அப்போ ஒரு தடவை ஒரு சகோதரன் நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு சகோதரன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டான். சரி, நானும் நம்பிக்கையாக போயிட்டேன். ஓ பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணிடுவான் போல. அவன் எப்படி சொன்னான்னா, நான் உனக்கு பணம் தரேன், இல்லைன்னா நெகை வச்சு நான் உனக்கு குத்துறேன், கேரண்டி குத்துறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நானும் போனேன். ஒரு இடத்துல வர சொல்லி அந்த இடத்துல போய் நான் நின்று ரொம்ப நேரமாக நின்று, அப்புறமா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. கடைசியில் ஃபோன் பண்ணிட்டு, சாரி பிரதர், என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு கை தூக்கிட்டார். அல்லேலூயா. கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் மனிதனால் என்ன பண்ண முடியாது? உதவி செய்ய முடியாது. அப்போ மனிதனை நம்பி போகும் பொழுது அங்க என்ன உண்டாகும்? வெட்கம் உண்டாகும், அவமானம் உண்டாகும், நிந்தை உண்டாகும். அல்லேலூயா. இந்த மாதிரி பல காரியங்கள் நடந்திருக்கிறது. எங்க அக்காவுடைய திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்போது எங்கள் அக்கா ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது எங்கள் அம்மா அந்த வேலை செஞ்சிருந்த அந்த ஓனரை மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இவ்வளோ வருஷமாக எங்கள் பொண்ணுங்க இந்த வீட்டில் வேலை செய்யுது, கல்யாணத்துக்கு இவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக போனாங்க. போய் இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுக்கணும் அப்படின்னு. நான் உங்கள் பொண்ணு கல்யாணம் நாங்கள் ஏன் கொடுக்கணும்? அல்லேலூயா. உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும்? வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, சம்பளம் வாங்கினாங்க, போனாங்க, அவ்வளோதான். நீங்கள் கேட்பீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அப்போது இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் மனிதர்களை நம்பி போகும்போது, மனிதர்கள் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது வெட்கமும் அவமானமும் நிந்தைகள் உண்டாகும். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் ஒருபோது வெட்கப்பட செய்வதே இல்லை. அல்லேலூயா. வெட்கப்பட விடவே மாட்டார். ஏசாயா 28:16 வாசிங்க. ஐசாயா 28:16. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோனிலே வைக்கப்பட்ட மூளை கல்லாக இருக்கிறார். அவர் மேல் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். பயம் இருக்காது, துக்கம் இருக்காது, அலைச்சல் இருக்காது, பதறுதல் இருக்காது. ஏன்னு சொன்னா அவன் யார் மேல நம்பிக்கை வைக்கிறான்? இயேசு கிறிஸ்து மேல. கண்மலையின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் அவனை வெட்கப்பட செய்வதில்லை. அதனால அவன் என்ன பண்ண மாட்டான்? பதறவே மாட்டான். அல்லேலூயா. அவன் பதறாமல் இருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்றார், தேவன் மேல நாம விசுவாசமா இருக்கணும். அவர் மேல நாம விசுவாசம் இருக்கும்போது நாம வெட்கப்பட்டு போகதே இல்லை. அல்லேலூயா.
அடுத்து வாசிங்க யோவேல் 2 அதிகாரம் 26 27. ஜோயல் சாப்டர் 2 verses 26 27. யோவேல் 2 26 27. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நாம எப்படி இருப்போம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லா சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருப்போம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. நீங்க எந்தெந்த விஷயத்துல இப்ப வெட்கப்பட்டிருக்கிறீங்க? எந்தெந்த விஷயத்துல இப்ப அவமானப்பட்டிருக்கிறீங்க? எந்தெந்த விஷயத்துல நீங்க தலை குனிந்து இருக்கிறீங்க? இந்த காலவெல்ல ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. எல்லா நிந்தைகளையும் என் பிள்ளைகளை விட்டு நான் நீக்கி போட்டு அவர்களுடைய தலைகளை நான் உயர்த்துவேன். எந்த இடத்தில் அவமானப்பட்டார்களோ அதே இடத்தில் அவருடைய தலைகளை நிமிரச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அவர் எங்கே குடியிருக்கிறார்? இஸ்ரவேலர்கள் மத்தியில். இஸ்ரவேலர் என்றால் யார்? நாம தான். நம்ம மத்தியில் அவர் குடியிருக்கிறார். அவரை தவிர வேற தெய்வமே கிடையாது. அவரே ஒரே தேவன், உண்மையுள்ள தேவன். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொல்றாரு, நானே தேவன் என்று நீங்கள் அறியும்படிக்கு ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை செய்வேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவார். பேரை பெருமைப்படுத்தி நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனைத்தான், அந்த இயேசுவைத்தான் நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மார்க் 11:23. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தெளிவா சொல்றார், நீ சந்தேகப்படாம உன் இருதயத்தில் விசுவாசத்தோட நீ சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. யார் சொல்ற வார்த்தை இது? இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை. இந்த மலையை பெயர்ந்து நீ போய் விழு தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போகும். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கு. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மெய்யாகவே என்ன? சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மெய்யாக சொல்றேன். நீ சந்தேகப்படாம விசுவாசத்தோடு நீ கேட்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நீ சந்தேகப்பட்டினா காத்து வீசுற மாதிரி அங்க இங்க நீ அலைஞ்சினே சுத்திட்டு இருக்கிறது தான். அல்லேலூயா. நீ சந்தேகப்படாம விசுவாசத்தோடு நீ கேட்கும் பொழுது தேவன் அப்படியே அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 21:22 வாசிங்க. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய்
ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாமே பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாமி என்ன சொல்றாரு சொல்லுங்க? நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தில், இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசத்தோட ஜெபத்துல எதெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் ஏசப்பா உனக்கு கொடுப்பார். ஆமேன். அது அப்படியே நடக்கட்டும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம சந்தேகப்பட்டுன்னு கிடைக்குமா கிடைக்காதா அப்படி நல்லா கேட்டிருந்தா ஒன்றும் நடக்காது. ஏசாமி தெளிவாக சொல்றார், உன்னுடைய விசுவாசம் அதாவது சந்தேகப்படாத விசுவாசமா இருக்கணும். உன் நம்பிக்கை சந்தேகம் இல்லாத நம்பிக்கையா இருக்கணும். நீ எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட ஜெபத்திலே கேட்கணும். எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட ஜெபத்திலே கேட்கணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ சபைக்கு வரோம், விசுவாசத்தை குறித்து கேட்குறோம், ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். அப்புறமா பாஸ்டர் சொன்னாரே நீங்கள் எதோ செய்யலையா? அதெல்லாம் ஆகிற காரியமே இல்லை, ஏதோ சொன்னார் ஆமேன் போட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அதெல்லாம் நடக்காத காரியம், அதெல்லாம் ஆகாத காரியம். சந்தேகப்படக்கூடாது. யார் விஷயத்தில்? இயேசு சுவாமி விஷயத்தில். அல்லேலூயா. இயேசு சுவாமி நீங்கள் எது கேட்கிறீங்களோ அவர்கிட்ட விசுவாசமாய் ஜபத்தோடு கேட்கும் பொழுது அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இந்த பெங்களூர் பட்டணத்தில் நாம குடியிருக்கிற இந்த பகுதியில் ஒரு வீடு வாங்கணும்னா 1 கோடி ரூபாய். எவ்வளோ? 1 கோடி ரூபாய் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வாங்கணும்னா. இங்கேருந்து ரிங் ரோடெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு கிடைக்கும். இப்போ இதே 1 கோடி ரூபாய் இருக்கிற இந்த பகுதியிலே தேவன் கொடுப்பார் அப்படின்னு யாருன்னா விசுவாசத்தோடு ஜபத்தில் கேட்டிங்கன்னா கொடுப்பார். ஐயோ 1 கோடி ரூபாய்லாம் பெரிய பட்ஜெட், அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏன்னா ஒரு காடு பகுதியில் இப்போ வாங்கி போட்டால் நாளைக்கு பின்ன அது கொஞ்சம் காசு ஏறும், அப்புறமா கொஞ்சம் கிடைக்கும், பார்த்துக்கலான்னா அதுக்கேற்ற மாதிரி தான் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணுன்னா நீ செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குவேன். எனக்கு புது காரை ஏசப்பா கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிச்சா தேவன் புது காரை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே விசுவாசத்தோட சந்தேகப்படாம ஜபத்தில் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகள் தேவன் அவர் நிச்சயமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், வெள்ளியும் பொன்னும் என்னுடையவைகள் என்று சொன்ன தேவன், நீ கால் மிதிக்கிற தேசம்லாம் உனக்கு சொந்தமா கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம வெக்கப்பட விடவே மாட்டார். என் பையனுக்கு படிப்பெல்லாம் ஏறாது பிரதர், அவன் அவ்வளோதான், அவனை இந்த வருஷத்தோடு நான் நிற்க வச்சிடலான்னுக்கிறேன். அவனுக்கெல்லாம் படிப்பெல்லாம் ஏறாது. அவ்வளோ பணம் கட்டி அவன் எங்கே போய் படித்து பாஸாக பண்ண போகிறான்? சும்மா காசு தான் வேஸ்ட்டு. வேலைக்குன்னா போட்டோம், சம்பாதிக்கிட்டோம். அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜபத்தோடு இயேசுக்கிட்ட கேளுங்க. தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து படிப்பில் புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து உயர்த்த இயேசுவால வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுசாமி வல்லவராக இருக்கிறார். நான் ஏன் அவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? தேவன் ஞானத்தை கொடுக்க வல்லவராக. ஒரு ஞானத்தில் குறைவாக இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அவர் ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஞானம் இல்லாதவன். நான் யாரு? புத்தி இல்லாதவன்.
சாலமோன்னா என்ன பேர்? ஞானி. ஆனால் எனக்கு ஞானி புத்தி இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாதனால கன்னடா மீடியமில் என்னை சேர்த்துட்டாங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கன்னடா மீடியம் படித்து பாஸ் ஆகி செகண்ட் பியூசியில் என்ன டைரெக்டாக இங்கிலீஷில் போட்டாங்க. இங்கிலீஷ் மீடியமில் 100க்கு 0 வாங்கினேன். அல்லேலூயா. 100க்கு 0. கன்னடா மீடியம் படிக்கும்போது 100க்கு 100. திடீர்னு இங்கிலீஷ் மீடியமில் போட்டவுடனே 100க்கு 0. ஏன்னா இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாது, புரியாது. அப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த அந்த சபை பாஸ்டர் ஜான் பிரிஸ்டால்ன்ட்டு அவர் என்ன பண்ணார், என்ன பைபிள் காலேஜில் இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்து விட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் இது பைபிள், இந்த பைபிள் வார்த்தைகள்லாம் எனக்கு புரியலன்னா நான் படித்து என்ன பிரயோஜனம்? நான் போய் பைபிள் காலேஜில் அட்டன் பண்ணி ஒரு மாதம் அட்டன் பண்ணியிருப்பேன். எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயே எடுக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயே பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. அப்போ நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இங்கிலீஷு, நீங்கள் என்னை மைசூருக்கு அனுப்பிடுங்க, நான் கனடாவில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னை மைசூருக்கு அனுப்பிடுங்க, நான் கன்னடாவில் படித்தா தான் எனக்கு புரியும் பைபிள். வேறு ஏதாச்சும் படிப்பாக இருந்தால் ஆமான்லாம். பைபிள் நம்மளுக்கு புரிஞ்சால் தானே நம்ம எதனாச்சும் ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா என்னை கன்னடா மீடியமுக்கு கன்னடாவில் படிக்கிற மாதிரி என்னை மைசூருக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்கள் போய் கன்னடாவில் படித்து நான் இது பைபிள் காலேஜ் முடிக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை, ஏசப்பா உனக்கு ஞானம் தருவார், நீ அங்கே தான் படிக்கணும்னு அடம் பிடிச்சி என்னை அங்கேயே உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? என்னுடைய பர்த்டே வரும்போது அந்த பாஸ்டர் ஜான் பிரிஸ்டால் இருந்தார். நான் வீட்டிலலாம் கொண்டாட மாட்டேன், அந்த பாஸ்டர் வீட்டில் தான் கொண்டாடுவோம். அவங்க தான் எனக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி அவங்க தான் சாப்பாடெலாம் செஞ்சு அவங்க வீட்டில் தான் எப்பயுமே வருஷம் என் பர்த்டே கொண்டாடுவாங்க. அப்போ நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்க சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா, நம்ம இங்கேயே சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துடலாம். நான் கேட்டேன் ஃப்ரெண்டுங்களை, நீ ஐயா உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் என் அங்கிள்கிட்ட சொல்கிறேன், அவங்க செய்கிறாங்க. ஒயிட் ரைஸு பேப்பர் ஃப்ரைன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒயிட் ரைஸ் பேப்பர் ஃப்ரைன்னு சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு பேப்பர் ஃப்ரைனா என்னன்னு தெரில. கடைசியில் என்ன தெரியுமா? பெப்பர் ஃப்ரை. பெப்பர்னா என்னன்னு தெரியாது. அவங்க பெப்பர்ன்றது நான் பேப்பர்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் என்னடா பேப்பர் ஃப்ரைன்றானே இவன். எங்கள் தம்பி அங்கே இருந்துக்கிறான், எங்கள் தம்பியை கேட்டால், ஆண்டி கறியை பேப்பர் மாரி கட் பண்ணி செய்ய, அதுதான் பேப்பர் ஃப்ரை. அப்போது ஒரு ஃபுல்லாக குழம்பி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க தூக்கம் எல்லாம் குழம்பிட்டுக்கிறாங்க. ஃபோன் பண்ணி, டேய் அந்த பேப்பர் ஃபைனா என்ன தெரிலடா, கேள்றா அவங்கள. போனேன், ஐயா பேப்பர் ஃபைனா என்ன யாரா? சிரிக்கிறாங்க அந்த மாதிரி உழுது சிரிக்கிறாங்க. யோ பேப்பர் ஃப்ரை இல்லையா, பெப்பர் ஃப்ரையா அப்படி. அப்போ ஃபோன் பண்ணி, ஆண்டி பெப்பர் ஃப்ரையா? அட பெப்பர் ஃப்ரையா, இதை சொல்ல தெரியாமல் குழப்பி விட்டுடா நீ அப்படி. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. ஆனால் அவங்க என்னை அனுப்பினவங்க தேவன் மேலே விசுவாசம் வச்சு என்னை அனுப்பினாங்க. நானும் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அதன் பிறகு இங்கிலீஷில் இருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது வேதத்தினுடைய ரகசியங்களெல்லாம் ஆராய்ந்து அறியக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். அப்போ கர்த்தர் மேலே எவன் விசுவாசமாக இருக்கிறானோ அவனை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டான். எந்த இடத்துல தெரியலன்னு சொன்னனோ, எந்த இடத்துல என்னெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கே நான் இங்கிலீஷ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். தேவன் அந்த அளவுக்கு நம்மளை வெட்கப்பட விடவில்லை. ஏன்னு சொன்னால் கண்மலை மேலே நம்பிக்கை வைக்கணும். கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கணும். அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அப்போ நம்ம ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, எரேமியா 17:7. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எரேமியா 17:7.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளுக்கெல்லாம் யார் நம்பிக்கை? சும்மா வாயில சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரர் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். என்னோட மனைவி இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை பிரதர், என்னோட மனைவி தான் எல்லா கண்ட்ரோல், அவங்க தான் காசு விஷயத்துலலாம், அவங்க தான் முடிவு எடுக்கிறதுலலாம், அவங்க தான், அவங்க ரொம்ப புத்திசாலி, நான் பேதை. நீ யாரை நம்புற? என் பையன் படிக்குவான், வளருவான், வேலைக்கு போவான், சம்பாதிச்சு கொடுப்பான், பிள்ளைகள் மேலே நம்பிக்கை. அவன் படிக்குவான், வளருவான், வேலை செய்வான், தூக்கின்னு போய் ஹாஸ்டலில் விட்டுருவான். ஹல்லேலூயா. இதுதான் நடக்கும். நம்முடைய நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? இயேசு கிறிஸ்து மேலே வைக்கணும். இது நடக்கும், இது நடக்கும், அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் நீ முயற்சி எடுக்காது. உன் வயசுன்னா நீ இந்த வயசில் போய் இதெல்லாம் நீ யோசிக்கிற, அதெல்லாம் ஆவார கிடையாது. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22, 23 வாசி. 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமான, இல்லை நீங்க 22 வாசிங்க. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. இங்க கவனிங்க, அந்த மனுஷன் ஏசப்பா பார்த்து என்ன சொல்றான்? உங்களால் ஏதாச்சும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் என்ன சொல்றான்னா, ஏசப்பா உங்களால் எதனா முடிஞ்சா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இப்போ நாம கூட அப்படிதான், ஏசப்பா உங்களால் ஆச்சுன்னா எதனா பாருங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அப்படிதானே? இந்த மனுஷனும் அப்படிதான் சொன்னான், உங்களால் முடிஞ்சா ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்கு 23 வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். அல்லேலூயா. உன்னால விசுவாசிக்க கூடுமானா, உன்னால விசுவாசிக்க முடியும்னா அது ஆகும். நீ விசுவாசிக்கவில்லை என்றால் அது ஆகாது. அல்லேலூயா. உன்னால விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க கூடும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அடுத்து, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. அவரை நம்புகிற எல்லாருக்கும் எல்லாமே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். உன்னால விசுவாசிக்க முடியும் அப்படின்னா அது நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ யார் கையில் இருக்குது? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அவங்க கையில் இருக்குது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த விசுவாச குறித்து அநேக காரியங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். தேவன் எவ்வளவோ அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். விசுவாசிக்க கூடுமானால் முடியும். விசுவாசிக்கிறவனால எல்லாமே கூடும். அல்லேலூயா. நாம் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ நம்மளுக்கு எல்லாமே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம மார்க் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மார்க் 7:25. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாள்.
அவள் தன் மகளை பிடித்திருக்கிற பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரு. ஆனால் இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, கிரேக்கு தேசத்திலிருந்து வராங்க. இவங்க கிரேக்க தேசத்தார், அதாவது இவங்க வேற ஆள். அப்போ இவங்க வந்து ஏசாமி கிட்ட அவங்க மகளுக்கு பிசாசு பிடித்தது நிமித்தமாக ஏசாமி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஐயா, ஏசாமி பற்றி கேள்விப்பட்டுட்டு வராங்க. ஐயா, என் மகளுக்கு பிடித்திருக்கிற பிசாசை கொஞ்சம் துரத்தி விடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. வாசிங்க சார். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அல்லேலூயா. ஏசாமினா ஃபர்ஸ்ட் பசங்க திருப்தி ஆகட்டும். அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல அவங்க திருப்தி ஆகட்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து உங்களை எல்லாரும் பார்த்து உங்கள் பிள்ளைங்களை நான் நாயின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சரியான நாய்க்குட்டிகளை பெற்று வச்சுக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு பெரிய ரகலை நடக்கும், சர்ச்சு 2 ஆகிடும், பூகம்பம் எழுப்போம், சொல்லுங்க அந்த மாதிரிலாம். ஏன்னா அதுதான் நடக்கும். அல்லேலூயா. நான் என்ன உங்கள் பசங்களை பார்த்து நாயின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? என்னென்னமோ நடக்கும். ஆனால் உதவி கேட்க வந்த அந்த சகோதரி இயேசுவை பார்த்து, என் மகளுக்கு பிடித்திருக்கிற பிசாசை நீ துரத்தணும்னு கேட்கும்போது, என் பிள்ளைங்க சாப்பிட்ற அப்பத்தை நாய்க்குட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ஏசப்பா சொல்கிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா சொல்கிறது? உதவி கேட்க வந்த அந்த ஸ்ரீகிட்ட என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகள் நாய்க்குட்டி பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, கோவப்பட்டாங்களா? போயா நீ இல்லைனா எனக்குன்னா வேற ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களா? அவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அடுத்த வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் மேல் இருக்கும், மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் தின்கிற துணிக்கைகளை தின்னுமே என்றால். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டு தான் ஆண்டவரே, இந்த நாய் மேஜைக்கு கீழே இருக்குது பார்த்தியா, நாய் டேபிளுக்கு கீழே நாய் இருக்குது பார்த்தியா, பசங்க சாப்பிட்டு மிச்ச மீதி உழுது பாரு, அந்த மிச்ச மீதியை சாப்பிடுமா இல்லையா? நாமெல்லாம் நல்லா எலும்பு கறியெல்லாம் சாப்பிட்டு எலும்பெல்லாம் தூக்கி போய் எங்கே போடுறோம்? நாய்கிட்ட தான் போடுறோம். அப்போது அந்த பசங்க சாப்பிடும் போது எதனா கீழே இருந்தால் கப்புன்னு வந்து நாய் பிடிச்சிக்கும். எது? பசங்க சாப்பிட்டு கீழே உழுற அந்த மிச்ச மீதி, அந்த எச்ச. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் நாய்க்குட்டி தான் என் பசங்க, ஆனால் அந்த அப்பம் கீழே உழுது பார்த்தியா, அதை நாங்கள் சாப்பிடுவோம் இல்லையா, அதாச்சும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனம் வாசி. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வசனம் சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு. அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டில் படுத்து இருக்கிறதையும் கண்டாள். இன்னொரு இடத்துல சொல்றது, அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது. ஆண்டவர் ஆச்சரியப்படுறார், அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின் அந்த விசுவாசம் உன் மகளை பிடித்திருந்த பிசாசு நீங்கி போயிடுச்சு. அல்லேலூயா.
நம்ம எல்லாருக்கும் பிடித்திருக்கிற எல்லா தரித்திரங்கள், எல்லா பிசாசுகள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், எதெல்லாம் நம்மளை பிடிச்சி ஆக்களிச்சு கொண்டிருக்குதோ, ஆட்டி கொண்டிருக்குது, விசுவாசத்தின் நிமித்தமாய் அவைகளெல்லாம் துரத்த நம்ம செயல்படணும். அல்லேலூயா. எப்படி அந்த அம்மா அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கவலைப்படாம அவர் மேல எவ்வளோ வைராக்கியமா விசுவாசமா, இல்ல ஆண்டவரே உங்களால முடியும், உங்க பிள்ளைங்க சாப்பிட்ட அந்த என் பிள்ளைங்க சாப்பிடும் போது அது எங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஆகும், அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் தான் அந்த பெண்ணை பிடித்திருந்த பிசாசு விட்டு ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த காலவேளையில் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே எப்படி இருக்கிறது, அதுக்கேற்ற பிரகாரம் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் மேலே வைராக்கியமாக நம்ம விசுவாசமாக இருந்தோம்னா நம்ம ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வர தகுதி இல்லை ஆண்டவர், எனக்கு தகுதி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க போதும், என் வேலைக்காரர் சுஸ்தமாகும். அவரே மிரண்டு போறார். எஸ் சார், பின்னாடி பார்த்து சொல்றார், இந்த மாதிரி விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கூட நான் பார்க்கலப்பா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுறவர்களுக்கு பிரமிப்பப்படுகிற வைக்கிற அளவுக்கு அந்த நாட்களிலே விசுவாசம் உள்ளவர்கள் இருந்தார்கள். அந்த விசுவாசத்தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ தேவனை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள் தேவனை பற்றி கேள்விப்பட்டு அவர்கள் அப்பேற்பட்ட விசுவாசம் வைப்பார்கள். ஆனால் நாம் தினந்தோறும் கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை மேல மூளை கல்லின் மேல், கண்மலையின் மேல் யாரெல்லாம் விசுவாசிக்க வைக்கிறாங்க அவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீர் அப்படியே செய்ய போகிற அன்பு தயவு கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, விசுவாசத்தோட ஜெபத்தில் கேட்கிற எல்லாத்தையும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேட்டு அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக்கும். உடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.